அமேசான்ல ஒரு இயர்பட்ஸ் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து நாய்ஸோட பட்ஸ் N1 Pro தான் வாங்கியிருக்கேன். இத ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் சொல்றேன். இதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குரோம் பேஜ் கலர். ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து 2 பேர்ஸ் ஆஃப் பட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருந்துச்சு. இப்போ நம்மளோட இயர்பட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அழகா எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிச்சுக்கிட்டுலாம் வரும். ஓப்பன் பண்ணதுமே அப்படியே வாவ்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லா இயர்பட்ஸும் எனக்கு வந்து ஈஸியாக ஃபிட் ஆகாது. ஆனால் இது வந்து அப்படியே சூப்பராக எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு என்னோட காதில். அதோட பேக் சைடில் சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதில் தான் சார்ஜ் போட்டுக்கணும். அப்புறம் இந்த பாக்ஸ்லேயே புக் மை ஷோ வவுச்சர் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அதில் அந்த ஸ்டிக்கர்ஸ் நாய்ஸ் மேக்கர், நாய்ஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர்ஸ் ஒரு 5 ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாய்ஸ் பட்ஸோட வாரண்டி கார்டு இருந்துச்சு. நம்மளே இதில் அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாரண்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரவுட்லி மேனுஃபேக்சர்ட் அண்ட் டிசைன் இன் இந்தியா. நாய்ஸ் பிராண்ட் வந்து இந்தியாவில் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணது. இதில் வந்து டியூயல் டிவைஸ் பேரிங் இருக்குது. டியூயல் டிவைஸ் பேரிங்னா லேப்டாப்லேயும் நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம், ஃபோன்லேயும் பேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி பேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் மல்டி டாஸ்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபோன் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப் டு 30 டெசிபிள் ஏஎன்சி. ஏஎன்சினா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். வெளியில் உள்ள சவுண்டு வந்து 30 டெசிபிள் வரைக்கும் கேட்காது. இது 60 ஹார்ஸ்க்கு வந்து சார்ஜ் நிற்கும். IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது இதில். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. இன்ஸ்டா சார்ஜ், இன்ஸ்டண்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அப்புறம் குவாட் மைக் ENC. ENCனா எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கேன்சலேஷன். ஹைப்பர் சிங்க். ஈஸியாகவே இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து ஈஸியாக டக்குன்னு சிங்க் ஆகிடுது. அப்புறம் சார்ஜும் சீக்கிரமாக ஆகிடுது. யூஸ் பண்ண நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நல்லா இருக்குது இது. எனக்கு அவ்வளோவா மியூசிக் சவுண்ட்ஸ் அதை பற்றி தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட்டு நைட் டைமில் எடிட் பண்ணுறேன், ஃபோனில் எடிட் பண்ணுவேன்னா. ஸோ நைட் டைமில் பசங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ஒரு இயர்பட்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.